நாம் இன்னைக்கு 6ஆம் வகுப்பில் தமிழ் முதல் பருவம் அதில் இருக்கக்கூடிய முதல் செய்யுள் இன்பத்தமிழ் அப்படிங்கிறதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்கள் தொகுத்து இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நாம் இன்னைக்கு இங்கே பார்ப்போம். இந்த பாடல் என்ன அப்படின்னா, தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனமென்று பேர் இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர், தமிழெங்கள் இணைக்கு பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல், தமிழெங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், தமிழெங்கள் அறிவுக்கு தோல் இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் அப்படிங்கிற பாடல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பாடலில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் இங்கே சுருக்கமாக பார்ப்போம். இதில் இருக்கக்கூடிய சொற்கள் என்ன, அதனுடைய பொருள் என்ன. நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவுனா வளர்ச்சி, சமூகம்னா மக்கள் குழு, அசதினா சோர்வு. இப்போ இந்த பாடலில் எதுக்கு ஒப்புமை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விளைவுக்கு நீர், அதாவது சமூகத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைவது நீர். அப்போ விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய சேர்த்தெழுது ஒரு சில வார்த்தைகள் பார்ப்போம். நிலவு கூட்டல் என்று நிலவென்று, தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள், அமுது கூட்டல் என்று அமுதென்று, செம்மை கூட்டல் பயிர் செம்பயிர். இப்போ இந்த பாடல் இருக்கக்கூடிய இலக்கணம் பேர், நேர், நீர், ஊர் அப்படிங்கிற இருக்கக்கூடிய வார்த்தைகள் கொண்டு நமக்கு இறுதியில் முடிஞ்சிருக்கு. இப்போ இறுதியில் ஒரே மாதிரி ஒத்த ஓசையோடு முடிந்த சொற்களை நாம் ஏய்புத்தொடைன்னு சொல்லுவோம். அப்போ இந்த பாடலில் ஏய்புத்தொடை அமைந்திருக்கிறது. இப்போ தமிழுக்கு ஒரு சில பெயர் சொல்லியிருக்காங்க நமக்கு. தமிழ் அமுது, நிலவு, மனம் என்ற பெயர்களும் உண்டு. இப்போ தமிழ் வணக்கம் அப்படிங்கிறது தற்கால இலக்கிய மரபாக இப்போ அமைந்திருக்கு. தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன். இந்த பாரதிதாசனை பற்றி நாம் இங்கே பார்ப்போம். இவருடைய பெயர் கனக சுப்புரத்தினம், இயற்பெயர். இந்த பாடலை எழுதியவர் பாரதிதாசன். இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதிதாசன் புரட்சிக்கவி, பாவேந்தர் என்ற வேறு பெயர்களும் உண்டு. பாரதிதாசன் ஏன் பெயர் வந்தது அப்படின்னா, பாரதியார் மீது கொண்ட பற்றி காரணமாக. புரட்சி கவிங்கிறது புரட்சிகரமான கருத்துக்கள் எழுதியிருக்கிறாரு. பாவேந்தர் அப்படின்னா கவிஞர்களின் அரசன், பானா பாடல் கவிதை அப்படின்னு பெயர். இந்த பாவேந்தர் அப்படிங்கிறது மக்களால் இயல்பாகவே அழைக்கப்பட்ட பெயர். இவர் எழுதிய நூல்கள் இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, இளைஞர் இலக்கியம், தமிழச்சி கத்தி, பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூல்களை எழுதியிருக்காரு. இவர் புரட்சிகரமான கருத்துக்கள் எழுதினாருன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த புரட்சிகரமான கருத்துக்கள் எதை அடிப்படையாக கொண்டு, எந்த பாடுபொருளை அடிப்படையாக கொண்டு எழுதியிருக்காருன்னா, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. இப்போ நாம் இந்த பாடலில் இருக்கக்கூடிய அனைத்து கருத்துக்களுமே நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் இதில் இருக்கக்கூடிய படிச்சிங்கனாவே போதும். நாம் இதில் எல்லா வினாக்களுக்கும் விடையை சொல்லிடலாம்.